Hi friends, welcome to Enini Illam. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு வித்தியாசமான ஸ்வீட் ஸ்நாக் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் நியூ வீடியோஸ் போட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க நம்ம இப்ப இந்த ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துர்க்கேன். உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. இது நல்லா கிறிஸ்பி கொடுக்கும் அதுக்காக. கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நீங்க இதுக்கு பதிலா எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு கொஞ்சம் டைட்டான கன்சிஸ்டன்சில மாவு பிணைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ இத தூக்கி ஒரு ஓரமா வச்சிரலாம். அடுத்ததா ஒரு எம்டி panல ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் துருவின தேங்காய் எடுத்துர்க்கேன். தேங்காயை நீங்க துருவேல அந்த வெளியில இருக்க அந்த brown கலர்ல இருக்கதை எடுத்துட்டு துருவிக்கோங்க. தேங்காயை இந்த மாதிரி அதில இருக்க ஈரப்பதம் எல்லாம் போற அளவுக்கு நல்லா இப்ப வதக்கியாச்சு. இப்போ அத ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். அடுத்ததா அதே panல 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டேன். 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல மணம் வர்ற அளவுக்கு நம்ம வறுத்தாச்சு. இப்போ இதையும் நம்ம தனியா ஒரு பவுல்ல மாத்திடலாம். அடுத்ததா ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. இத லைட்டா ஒரு 2 செகண்ட்க்கு மட்டும் ரோஸ்ட் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சிருக்க பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜார்ல போட்டு பவுடர் ஆக்கி எடுத்துக்க போறோம். இத இப்ப ஏற்கனவே நம்ம தேங்காய் ரவை வறுத்து வச்சிருக்கோம்ல அதோட சேர்த்துடலாம் அந்த பொட்டுக்கடலை மாவை. அடுத்ததா ஒரு 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியா சுகர் எடுத்துர்க்கேன். இதோட ஒரு 2-3 ஏலக்காய் சேர்த்து இதையும் நம்ம மிக்ஸி ஜார்ல பவுடரா எடுத்துக்கலாம். சுகர் பவுடரையும் இப்ப கடைசியா இதோட சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான் நமக்கு இப்ப பூரணம் ரெடி ஆயிருச்சு. இப்போ இந்த மாதிரி சமோசா அச்சிருந்தா இத எடுத்துக்கோங்க. சப்பாத்தி போல இந்த மாவை திரட்டிக்கணும். இத இதல வச்சிருங்க அப்படி. வச்சிட்டு ஏதாவது ஒரு சைடுல நம்ம இப்ப பூரணம் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு பூரணம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிருங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இந்த எக்ஸஸா இருக்க மாவெல்லாம் எடுத்துறலாம் நம்ம. அவ்வளவுதான் இந்த மாதிரி ஷேப்பா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது இல்லைனா எப்படி பண்ணலாம்னு சொல்லி காமிக்கிறேன். இது மாதிரி முதல்ல சப்பாத்தி மாவை திரட்டிக்கோங்க. அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல இருக்க ஏதாவது ஒன்னு வச்சு ரவுண்டா கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ள தேவையான அளவுக்கு பூரணம் வச்சுக்கோங்க. வச்சிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். அடுத்ததா இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சிட்டு இந்த மாதிரி நீங்க பிரஸ் பண்ணி விட்டீங்கன்னா அதே டிசைன்ல நமக்கு வந்துரும். பாருங்க நம்ம அச்சுல பண்ணதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் எதுவும் இருக்காது. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கத ஒவ்வொண்ணா சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அப்பதான் உள்ள நல்லா வெந்து வரும். நல்லா ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி நல்லா செவந்து வந்தோனே நம்ம எடுத்துறலாம். அவ்வளவுதான் நமக்கு இப்ப ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்க फ्रेंड्स and ஃபேமிலிஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you friends.